guys, நம்ம ஊர்ல சகஜமா கிடைக்கக்கூடிய ஒரு ரூட் வெஜிடபிள் தான் சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு குளோபலி ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம சூப்பரான ஒரு கட்லெட் செய்ய போறோம். இது வைட்டமின்ஸ் நிறைஞ்சது இல்லாம மட்டும் நம்ம பொட்டுக்கடலையை பொடி பண்ணி சேர்க்கறதுனால இது ஒரு ஹை புரோட்டீன் கட்லெட் கூட. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கம் ஆன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே 2 பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதுனால நம்ம ஹாஃபாக கட் பண்ணி இதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருந்தா இந்த சக்கரவள்ளி கிழங்கை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு கம்ப்ளீட்டாக டிப் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு குக்கரில் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்மளுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம சாப் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு ஹாஃப் கேப்சிகம், 2 பச்சை மிளகாய். ஃபர்ஸ்ட் நம்ம இதே சாப் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் கூட நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண கேப்சிகவும் பச்சை மிளகாவும் நம்ம அகலமாக இருக்கிற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இங்கே ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன், ஸோ தட் எனக்கு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இந்த கடாய்க்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு குட்டி மிக்ஸி ஜார் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி இது நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு நல்லா பொட்டுக்கடலை மிக்சியில் நல்லா சாஃப்டாக பொடிச்சு எடுத்ததையும் ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் பொட்டுக்கடலை பொடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கடலை மாவு கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பீல் பண்ணியாச்சு. இதையும் நம்மளோட மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி நம்ம இது கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் 2 பச்சை மிளகாய் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாவும் போட்டுக்கலாம். ஆனால் உங்கள் மிளகாய் எப்படி காரம்னு பார்த்துட்டு போடுங்க. என்னோடது கொஞ்சம் மீடியம் காரம் தான், நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களோடது ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இனி இதை நல்லா கை வச்சு மேஷ் பண்ணிடணும். தண்ணியெல்லாம் எதுவும் போட வேண்டாம், ஏன்னா அந்த சக்கரவள்ளி கிழங்குலேயே அந்த மாய்ஸ்சர் இருக்கும். அதை வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடலாம். பைண்டிங்காக நம்ம தனியாக எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதில் ஆல்ரெடி பொட்டுக்கடலை பொடிச்சு போட்டதுனால இது நல்லா பைண்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி பண்ணாலே நல்லா வருது. இப்போ இதில் நம்ம உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளோட மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குட்டியாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஃபுல் ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம், ஒரு 1.5 போட்டுக்கலாம். ஈக்குவல் அளவில் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நம்ம கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லையா, அதே மாதிரி. அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 பிஞ்ச் தான் இருக்கும். அடுத்ததாக நான் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கிறேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போடணுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போடலாம். இங்கே பெப்பரோட டேஸ்ட் தான் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால நான் பெப்பர் போடுறேன். ஒரு 2 பிஞ்ச் பெப்பர் போட்டால் போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப தண்ணியும் ஆக வேண்டாம். எந்த லம்ஸுமே இல்லாமல் கொஞ்சம் நம்ம இதையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்லரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இங்கே வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த வீட் பிரெட்டை நல்லா 4ஆக கட் பண்ணி
இதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு டைம் பொடிச்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம பொடி பண்ண பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நான் கையில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம அந்த மிக்சர் கையில் எடுக்கும்போது நம்ம கையில் அதை ஒட்டாமல் கிடைக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், ஆயில் போட்டதுனால நம்ம கையில் சுத்தமாக அது பிடிச்சிக்கல. இல்லை ஆயில் போடலைன்னா ஃபுல்லாக நம்ம கையில் அந்த மிக்சர் ஒட்டிக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட் பேட்சை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கட்லெட்ஸை நம்ம இந்த மைதா கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்மளோட பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம இதையை மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா டிக்கீஸையும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கட்லெட் எல்லாம் எவ்வளோ நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் ஆகிருக்குன்னு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறதில்ல. இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு ஹாஃப் சைடு முழுகிற மாதிரி நான் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கட்லெட்டை ஒன்று ஒன்றா உள்ளே வச்சு போட்டுக்கலாம். நான் அட் அ டைம் 2 கட்லெட் தான் போடுறேன். அண்ட் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா கிறிஸ்ப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சைடு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம டர்ன் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட கிறிஸ்பி சவுண்ட் நம்மளுக்கு கேட்க முடியும். கேட்குதா? இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கோ அந்த அளவுக்கு உள்ள சாஃப்டாக இருக்கும். பாருங்க. இந்த ஹை புரோட்டீன் வைட்டமின்ஸ் நிறைந்த இந்த கட்லெட்டை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. சக்கரவள்ளி கிழங்கே பிடிக்காதுன்னு சொல்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, எஸ்பெஷலி நம்மளோட கிட்ஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்து இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு ரெசிபியோட வர வரைக்கும் குட் பை அண்ட் டேக் கேர்.